தினம் 3 மணிக்கு நீங்க எங்களுக்கு தெரியாம திருட்டு போன மாதிரி போயிட்டு வருவீங்கல்ல ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தோட பிராது தான் வந்திருக்கு. அதே பிராது தான். அவங்க குடும்ப பிரச்சனை அவருக்கு தான் தெரியும். படிங்க. எல்லாருமே குடும்பமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும்னு நான் எவ்வளவோ போராடிட்டு இருந்தேன். ஆனா என் சொத்துக்கு ஆசைப்பட்டு என்னையும் என் பிள்ளையும் ஏமாத்தி என்ன படிக்க வரலையா? என்ன ஃபீலிங்ஸா? நான் நம்பினவங்களையே எங்களை தெய்வமா நினைச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. எங்களுக்கு நீதி வேணும். இப்ப இத படிச்சப்பவே தெரிஞ்சிருக்கும் இது உங்களுக்கு இது எந்த குடும்பம்னு. வாங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆனந்தராகம் குடும்பம் வாங்க. ஆஹா வந்துட்டாரு, விழா நாயகன் வந்து விட்டார். தம்பி வாங்க 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 வாங்க. உங்களெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா வசுந்தராமா எந்த ஜென்மத்துல என்ன பண்ணீங்களோ தெரியல, ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு பசங்கனாலதான் பெரிய பிரச்சனை வருது. ஆமா, பெத்தது வந்து ரெண்டுமே சரியில்லை. ஆமா, தருதலையா இருக்குதுங்க. சொல்லுங்கம்மா, உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை? ரொம்ப முட்டாளா, ரொம்ப படிக்காதவனா, ரொம்ப வந்து எப்ப பார்த்தாலும் விளையாட்டு பிள்ளையா ஒருத்தனை பெத்து வச்சதுனால தான் இத்தனை பிரச்சனையும். ஏன்னா என் சொத்தெல்லாம் மொத்தமா அவனுக்கு ஒரு கையெழுத்து போட மட்டும்தான் தெரியும். அந்த ஒரு கையெழுத்தை போட்டு எல்லாத்தையும் இதோ இதுங்களுக்கு தூக்கி கையில கொடுத்துட்டான். அதுதான் பிரச்சனையே. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? கருவிலேயே அதை அழிச்சிருக்கணும். என்னடா இத்தனை பேரு? இல்ல பெரிய அம்மா ஒரு நிமிஷம் இனி நீ ஏதாவது பேசுற அந்த பிராது சீட்டு மாதிரி உன்னை 4க்கு 1 மடிச்சு இந்த பானையிலேயே போட்டு உன்னையே பிராதா பிடிச்சிருவேன். அமைதியாரு. முதல்ல முட்டாள் அவன், அப்புறம் ஓவர் புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு என் தம்பி, அதாவது என் ரத்தமே எனக்கு துரோகம் செஞ்சுட்டு இங்க நின்னுட்டு இருக்கிறது இது. கொடி சொந்தம் ஒண்ணு போதும் போதும். ஊர் பிரச்சனைக்கெல்லாம் நான் முன்ன வந்திருப்பேன். ஆனா என் பிரச்சனைக்கு நான் யார் முன்னாடிமா வந்திருக்கிறது? எல்லாத்துக்கும் காரணத்தை கம்மநாட்டிமா, இந்த கம்மநாட்டி. அம்மா இவனும் அந்த மீசக்காரனும் சென்டிமெண்டா பேசி பேசி என்கிட்ட கையெழுத்தை எழுதி வாங்கிட்டாரு. அழகு சுந்தரன்ற என் கையெழுத்தை அசிங்கமா இவனுங்களே போட்டு இவனுங்களே சொத்தை எழுதி மாத்திட்டாருக்கப்பா. சொல்றா ஏன் அப்படி பண்ண? இப்ப வாச்சு பேசுடா. எதுக்காக உங்க அக்காவை நீ ஏமாத்த? அக்காவை நான் ஏமாத்தலடா, அக்கா தான்டா என்ன ஏமாத்து. இது எப்படி இவங்க சொத்து? பையன் நான் இருப்பேன், இவங்க எங்கேயோ ஓடி போயிட்டாங்க. ஆரம்பத்துல இருந்தே அப்பா என் பேர்ல எழுதி வச்ச சொத்து அது எந்த தானே. அது எப்ப எழுதி வச்சாரு? இவனுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்ம சாப்பாடு தான் போட முடியும். அதுக்காக கூடவே வச்சு சொத்தையும் எழுதி, சொத்து வேற எழுதி வச்ச. ஓஹோ, இத நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நியாயமா அவங்க கிட்ட பேசி இப்படி இருக்குக்கா அப்படின்னு சொல்லிருக்க வேண்டியதானே. அதென்ன ஏமாத்தி கையெழுத்து வாங்கி உங்க வேலையை பாக்குறது? நான் ஏமாத்திலாம் ஒண்ணும் வாங்கல. முதல்ல தம்பி மாதிரி நடத்துச்சா, அடிமை மாதிரி வச்சிருந்தது. எதை எடுத்தாலும் இவன் தான் வாரிசு. என் பையன் வாரிசுன்னு சொன்னேனே தவிர என் பையனையே மொத்தமா 2 பேர் கையில, சித்தப்பன் கையிலயும் மாமன் கையிலயும் தானே ஒப்படைச்சேன். ஆனா அவங்க படிப்பு சொல்லி கொடுக்கல, புத்திசாலித்தனம் சொல்லி கொடுக்கல, எதுவுமே சொல்லி கொடுக்காம வெறும் வடைய வாங்கி கொடுத்து அவனை சரி கட்டி வச்சிருந்தான். மகன் தற்கூரி பையன், அவனுக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் ஏறாது. அதுவும் ஆறி போன இடமா? இல்ல நான் தெரியாம கேக்குறேன். ஒரு அறியாச்சிறுவன ஒரு சின்ன பையன்ட்ட இப்படி கையெழுத்த போட்டு நீங்க வாங்கிட்டீங்களே, ஒரு குடும்பத்தையே நடுத்தெருவுக்கு அனுப்பிட்டீங்களே, இது என்னமா நியாயம்? என்ன நியாயம் பா இது? சொல்லுமா. அதுவும் எங்க சொத்தை நாங்க வாங்குறதுக்கு. நீங்க சொல்லுங்க. எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. எங்க சொத்தை நாங்க வாங்குறதுக்கு எதுக்கு நான் பேச வேண்டியிருக்கு? உங்க வாய்ஸ் வேற எனக்கு வந்துருச்சு. பேசுங்கம்மா. எங்க சொத்து நாங்க வாங்குறதுக்கு யாரை கேட்கணும்? அம்மா அம்மா அம்மா, இதுக்கெல்லாம் வந்து ஒரே ஒருத்தர் தான் காரணம். இதுக்கு தீர்ப்பு இவர் சொல்ல வேணாம். இதுக்கு தீர்ப்பு நம்மளே சொல்லிடலாம். ஒரே ஒரு கேடு கட்டவனை அழிச்சா இனிமேல் எல்லாரும் தலை பொங்கல், தலை தீபாவளின்னு ஒரு கோலாகலமா கொண்டாடலாம். அந்த கேடு கட்டவன் யாருன்னா இவன் தான். ஏண்டி அந்த வக்க போருக்குள்ள கட்டையை விட்டு அடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க? ஏய், என்ன என் குடும்பத்தை விட்டு என்னை அடிக்க வையா நீ? இப்ப நான் சொல்ற தீர்ப்பு என்ன சொல்லுவ? ஐயா, இந்த பஞ்சாயத்து இன்னைக்கும் ஓயாது.